அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 2, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 2 லட்சம் கோடியை தாண்டியது, முதல் முறையாக சாதனை. நிதியமைச்சர் மகிழ்ச்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வசூல் 12,210 கோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிதியாண்டின் முதல் மாதமான ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் 2,10,267 கோடியாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் புதன்கிழமை தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக ஜிஎஸ்டி வசூல் 2 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. மேலும் இது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 12.4% அதிகமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு 1,87,000 கோடியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பிழை தரும். ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விலக்கி விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும்னு வினைத்துமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சொந்த மண்ணில் கடைசி ஆட்டம், உணர்ச்சி பொங்க விடைபெற்றால் ரஃபேல் நடால்னு தெரிவிச்சிருக்காங்க. டென்னிஸ்லேருந்து ஸ்பெயினில் நடைபெறும் மாரியட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டு நட்சத்திரமான ரஃபேல் நடால் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் புதன்கிழமை தோல்வி கண்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. தோல்வி கண்டு அதே மாதிரி டென்னிஸ்லேருந்து விடை பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சோனிக் ஏவுகணை உதவியுடன் தாக்கும் டார்பிடோ ஆயுதம் வெற்றிகரமாக பரிசோதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் சோனிக் ஏவுகணை உதவியுடன் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட டார்பிடோ ஆயுதத்தின் செயல்பாட்டை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO வெற்றிகரமாக புதன்கிழமை பரிசோதனை செய்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் 1 கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.